ஹாய், குட் ஈவினிங் மக்களே. நான் உங்கள் சேட்டை. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கேன்னு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். நான் இப்போ நம்ம வீட்டில் உள்ள கிளி இருக்குது, அதாவது காஸ்கோ அது பேர். அதுக்கு அதோடைய கூண்டில் உட்கார்றதுக்கு அது கம்பு ஒன்று தேவைப்படுது. இடையில சென்டரில் இப்படி கொடுப்பாங்க கம்பு, அதில் உட்காந்துருக்காங்க மேலே. அது ஏற்கனவே நாங்கள் ஒரு கம்பு வச்சுருந்தோம். அதை வந்து கடிச்சு சின்னதாக்கிடுச்சு. இப்போ வேறு கம்பு வாங்குறதுக்கு இங்கே உள்ள பெட் ஜோன், குவைத்தில் உள்ள பெட் ஜோனுக்கு வந்தேன். அதை அப்படியே நம்ம போயிட்டு உள்ளுக்குள்ளே பார்ப்போம். அப்படியே அந்த கம்பை வாங்கிட்டு ட்ராவல் பண்ணுவோம். சேட்டையோட ட்ராவல் பண்ணுங்க எல்லாம். கமான், லெட்ஸ் கோ. ஹாய் மக்களே, சுவைக்கில் அவென்யூஸ்க்கு பின்னால் இதுதான் பெட் ஜோன். உங்களை அன்புடன் வர வைக்கிறது. பார்த்து இங்கிட்டும் ட்ராலி நிறைய அடுக்கி இருந்துச்சு. அப்படியே மெதுவாக உள்ளே போனேன். பார்த்தாக்கா நம்ம வீட்டில் உள்ள அந்த காஸ்கோட கபோர்டு மாதிரி பல டிசைனில் இருக்குது. ஆமாம், சின்னதுலேருந்து பெருசு வரையும் இருக்குது. அதில் காஸ்கோலாம் அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. சும்மா கலர் அடித்தாங்களா இல்லை அது அப்படியே பொறப்புள்ள அப்படி இருக்கான்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தாக்கா அதுக்கு தேவையான உணவுகள் பல வகையில் அடுக்கி இருக்குது. இந்த சைடு பார்த்தாக்கா நம்ம பப்பி நாய்க்கு அதுக்குள்ள பெல்ட்டுகள், அதுக்குள்ள கழுத்துக்கு போடுறது, இடுப்புக்கு போடுறது எல்லாமே வகையாக வச்சுருக்குறாங்க. இது நம்ம வீட்டில் உள்ள காஸ்கோட சைஸ் அந்த இதுதான் இருக்குது. ஆண்டாக்கா நான் தேடுற கம்பு கிடைக்குமாங்கிறது தெரியலை. மூட்டை கணக்கிலலாம் இந்த சாப்பாடுகள் இருக்குது. இந்த பப்பிக்கும் சரி, இந்த மாதிரி குருவிகளுக்கும் சரி. இது நம்ம வீட்டில் உள்ள காஸ்கோக்கு அந்த கூண்டில் உள்ளுக்குள்ளே தொங்க விடுவாங்க. இது மேலே ஏறி ஆடும், அது விளையாடும். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அதை அப்படியே கடிச்சு அதை அப்படியே துப்பிடும். சக்கையாக இருக்கும். கடைசியில் பார்த்தா நூல் மட்டும்தான் தொங்கும். அந்த நூலையும் கடிச்சிடும். இது பாருங்கள், ஏதோ பஞ்சு மரத்தில் செஞ்ச மாதிரி அப்படியே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், காற்று மாதிரி இருக்கும். இதெல்லாம் தொங்க விட்டால் அதுக்கெல்லாம் விளையாடாது. எல்லாத்தையும் கொத்தி அப்படியே பவுடர் ஆக்கிரும். அது நான் எத்தனையோ வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் நிறையா மாட்டியிருக்கேன். அங்கிட்டு பார்த்தா மீன் தொட்டி. இது என்னடாக்கா சுறா மீன் மாதிரி வேறு இருக்குது. பெருசாக இருக்குது. நல்லா சைலண்ட்டாக இருக்குது, துல்லாமல். மீன் வகை தொட்டிலையும் பல டிசைனில் இருக்குது. எத்தனை 5 மீட்ரு, 6 மீட்டர், சின்ன மீட்டர், 1 மீட்டர் அப்படிலாம் நிறையா இருக்குது. அப்படியே எங்கிட்டு வந்தோம்டாக்க முயலில் நம்ம ஊர் முயல், காட்டு முயல் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து வெளிநாட்டில் தான் பார்த்துருக்கேன். பல வகையான முயலுங்க. மூஞ்சி ரவுண்டாக இருக்குது, ஒன்றுத்துக்கு நீட்டமாக இருக்குது. அப்புறம் ஆமை, இந்த பாருங்கள் ஆமை. இந்த மாதிரி சைஸ் ஆமை நான் பார்த்துருப்போமா? அந்த மாதிரி ஆமை நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் முயல்கள் தான் இங்கே நிறையா இருந்துச்சு. அரபியில் அர்னப்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்தாக்கா அந்த தண்ணி தொட்டி. அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தா இந்த பாருங்கள், இது அணில் இல்லை, ஆனால் அணில் மாதிரி இருக்குது. அணில் மாதிரியே ஓடி ஆடி அந்த அதே சைஸுக்கு ஓடுது. இங்கிட்டு பார்த்தாக்கா இந்த பாருங்கள், இது ஒரு ஜாதி காஸ்கோ. மூக்கு நீட்டமாக இருக்குது, ஆனால் அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒன்றும் கத்த மாட்டேங்குது, சைலண்ட்டாக இருக்குது. அப்படியே இங்கிட்டு வந்தோம்னாக்கா பார்க்குறதுக்கு ஏதோ முதல்ல மாதிரிலாம் கிடக்குதுங்க. இதுக்கு நம்ம ஊரில் கரெக்டாக இருக்குல்ல, அப்போ பயமாக இருக்குது. இது வந்து கபரக்கோய மாதிரிலாம் என்னமோ மாதிரிலாம் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் முண்டாமல் கிடக்குது. இந்த பச்சை நம்ம கரெக்டாக ஓனா அது இருக்குது. அப்படியே இங்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த கணத்து பக்கத்து பார்க்குறேன். அந்த ஆமை துள்ளி குதிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு நம்மளை கண்டோன்னே அப்படியெல்லாம் உள்ளே ஓடுது. அது வச்சுருக்குறாங்க. இந்த எல்லாம் மேலே ஏறி நிற்கிது. வேறு பல வகையான ஆமைகள். அப்படியே கொய்த்து பிள்ளைங்கள்லாம் வந்து பார்க்க வர்றாங்க. இந்த போகிறார் நம்ம அண்ணன். இவர் தான் அந்த கம்பு கேட்டேன், வாங்க என் பின்னாலன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு இந்த கம்பாண்டு கேட்டார். நான் சொன்னேன், அந்த கம்பு இல்லைன்னா எனக்கு வந்து நீட்டமாக வேணும், 3/4 மீட்ரு உள்ள சைஸுங்க. அவர் அது இங்கே கிடைக்காது, ஏன்னா முன்னாடி ஆன்லைனில் வந்துச்சு, ஆன்லைனில் பண்ணுவாங்க, எல்லாம் புக் பண்ணுவாங்க, இங்கே இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை அப்படின்றார். நான் சொன்னேன், ஒரு கூண்டில் நான் பார்த்தேனே அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைன்னு சொல்லிட்டார். அப்புறமாட்டு அந்த அப்படியே மீன் தொட்டிகளை பாருங்கள். மீன் தொட்டியை பார்த்தேன். அப்படியே அழகழகான மீன் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ரசமாக அப்படியே அழகாக இருந்துச்சு. ஆனாக்கா இங்கே உள்ள ஃபேமிலிகள், குடும்பங்களாக வந்து எல்லா பிள்ளைகளும் அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. யாரும் வாங்குகிற மாதிரி தெரியலை. நிறையா பிள்ளைங்களாம் நின்றுக்கிட்டு ஒரே ஆரவாரம் தான். ஆனால் நம்ம ஆள் இங்கே இருக்கார், அவருக்குள்ள சாப்பாடு அவருக்கு. அப்பா சாப்பாடுனாக்கா பிளேட்லாம் வந்து நமக்கு கூட அந்த மாதிரி பிளேட் இல்லைங்க. எல்லாம் சிராமிக்கு, ஸ்டீலு, டேங்கப்பா கிளாஸு எல்லாம் அழகழகாக இருக்குதுங்க. அதுகளுக்கு வச்சு சாப்பாடு கொடுக்குறதுக்கு. அந்த பெட்டுகளை வந்து லைக் பண்ணுறவங்க இருக்கிறாங்கல்ல, செலவு அந்த மாதிரி செய்கிறாங்கங்க. ஆமாம், அவங்களுக்கு கூட செஞ்சுருக்க மாட்டாங்க. அதுகளுக்கு தேவையான
படுக்கை விரிப்புகள் முதற்கொண்டு அப்படியே வெல்வெட்டில்ங்க. பிடிச்சி பார்த்தேன், சும்மா பொசு பொசுன்னு இருக்குது. தூங்குறதுக்கு ஒன்று, படுக்கிறதுக்கு ஒன்று, இந்த நடக்கிறதுக்கு புல் மாதிரியெல்லாம். ஏன் கேட்குறீங்க, நமக்கெல்லாம் போங்க. அப்புறம் இந்த பப்பிகளுக்கு ட்ரெஸ்ஸுகள் வந்து சும்மா வெகை வகையாக அப்படியே செஞ்சு மாட்டியிருக்காங்க. மேலே உள்ள பப்பியெல்லாம் மாட்டிக்கிட்டு இது எப்படி இருக்குது, நல்லா இருக்காங்கிற மாதிரி என்னை பார்த்து கேட்குற மாதிரி இருந்துச்சு. எல்லா பப்பிக்கு பாருங்கள் எப்படி டிசைனாக மாட்டியிருக்காங்கன்ட்டு. அதுக்கு லேடி பப்பிக்கு தனியாக இருக்குது, அப்புறமாட்டி பாய் பப்பிக்கு தனியாக இருக்குது, எல்லாத்துக்கும் தனித்தனியாக மாட்டி வச்சுருக்காங்கங்க. அந்த மாதிரி அழகாக இருக்குது இந்த பெட் ஜோனில். யார் வீட்டில் பெட்டுகள் இருந்துச்சுனாக்கா, பப்பிகள் இருந்துச்சுனாக்கா கடைசி வரையும் வாங்கிக்கோங்க. எங்கள் வீட்டில் காசுக்கு கிடைக்கவே இல்லைங்க கம்பு. கனத்த இதயத்தோட இங்கே சூக்கு ஜும்மாண்டு ஒன்று இருக்குது, ஓல்டு சூக்கு. நான் அங்கே போயிட்டு பார்க்க சொன்னாங்க. நான் இப்போ அங்கே கிளம்பி போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். See you, bye bye. இதுதாங்க அந்த சூக்கு ஜும்மா, அதாவது ஓல்டு சூக்குன்னு சொல்லுவாங்க. லூலு ஹைப்பர் மார்க்கெட்லேருந்து பின்னால் இருக்குது. ஆமாம், இங்கே வந்து குருவிலேருந்து காக்காலேருந்து எல்லாமே கிடைக்கும். வாங்க உள்ளுக்குள்ளே போய் விசிட் பண்ணுவோம். அங்கே உள்ள நம்ம பங்க்ஸ் பாய்கிட்ட கேட்டப்ப 25ஆம் நம்பர் கடைக்குள்ளப்போ உனக்கு அங்கே உள்ள கம்புகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த ஹாலில் இறங்கி பார்த்தாக்க வெளியே எல்லாம் அப்படியே ஜாமான்கள் நிறையா இருந்துச்சு. அணில் குட்டியை கையில் வச்சுக்கிட்டு நம்ம பாய் ஒன்று விளையாட்டு காட்டிட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், 25ஆம் நம்பர் கடைக்கு போகணும்னு சொன்னார். 25 இதுதான் 25 அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர் பார்த்துட்டு அந்த கம்பு கிடைக்கவே இல்லை. அது ஒன்று காட்டினார், எனக்கு பிடிக்கலை. வெளியே வந்து பார்த்தாக்கா இந்த உள்ள பாவம் பப்பி ஒன்று அப்படியே வெளியே படுத்து கிடக்குது. இங்கேயும் எல்லா கடையிலையும் பார்த்தேங்க, எல்லா கடையிலையும் கிடையாது. இந்த கபடில் இருக்கு பாரு, இதே கபடி தான். இந்த சைஸுக்கு கம்பு வந்து கேட்டாக்க கடைசி வரை கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்கேயுமே கிடைக்கல. திருப்பி ஒரு ஆள் சொன்னால் 11ஆம் நம்பர் கடைக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. 11ஆம் நம்பர் கடைக்கு நம்ம வீட்டில் உள்ள காஸ்கோ அப்படியே 11ஆம் நம்பர் கடைக்கு உட்கார்றதுக்கு இந்த கம்பு இதே மாதிரி உள்ள கம்பு இதுதாங்க அந்த ஓல்டு சூக்குன்னு சொல்லுவாங்க, சூப்பு ஜும்மான்னு சொல்லுவாங்க. இந்த கம்பை காட்டி நானும் கேட்டுக்கிட்டே போனேன். நம்பர் 11 ஆத்தையுமே இல்லை. இங்கேயும் மீன் வச்சு தான் விற்கிறாங்க. அதே மாதிரி தாங்க அங்கே உள்ள ஜாமான் நான் பார்த்தோம்ல பெட் ஜோனில், அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. ஆனால் அங்கே விலை கூட, இங்கே விலை கம்மி. இங்கெல்லாம் வெளியே போட்டு வச்சுருக்காங்க, அங்கே எல்லாம் ஏசிக்குள்ளே வச்சுருக்காங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். இங்கே பாருங்க, இங்கே உள்ள மீன் தொட்டியை அது தண்ணியை ஊற்றி மீனை போட்டு வச்சுருக்காங்க. இங்கே தண்ணி ஊற்றாமல் எல்லா தொட்டியும் வெளியே வச்சுருக்காங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். எல்லா கடையும் செக் பண்ணி பார்த்தேன், கடைசி வரையும் கிடைக்கல. இங்கே பாருங்கள் காக்காவை, காக்கா பறந்து போகணுன்னு பார்த்தா அவன் கையில் உட்காந்துருக்கு, அண்டங்காக்கா மாதிரி இருக்குது. ஆமாம், பாவம். அதுக்கு என்ன ரெக்கையை கட்டி வச்சு வச்சுருக்காங்க. இங்கேயும் இருக்குது. இங்கிட்டு வந்து பார்த்தாக்க அது கொஞ்சம் நல்லா ஜாமான். நம்ம பார்த்தோம்னா அந்த இது காஸ்கோ விளையாடுறதுக்கு ஜாமான் கலர் இந்த பாருங்க, இதுதான் அங்கே இருந்துச்சு பெட் ஜோனில். அது கொஞ்சம் கலராகவும் அழகாகவும் இருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்க கலர் மங்கி வெளியே கிடக்குது. ஆனால் விலை கொஞ்சம் குறைச்ச விலையில கேட்டால் கொடுப்பாங்க. தான் வித்தியாசம். கொஞ்சம் பேசி பேரம் பேசி எடுக்கலாம். ஓல்டு சூப்புன்னு சொல்லுவோம். ஒரு நேரம் சொன்னாங்கன்னாக்கா 60 நேரத்துக்கு பேசி எடுக்கலாம். இல்லைன்னா 30 நேரம் இங்கே கிடக்க. அதுக்கப்புறம் அங்கே பாருங்க ஆமையெல்லாம் அங்கே இருந்துச்சுல்ல, அது ஏசிக்குள்ளே இங்கே வெளியே போட்டு வச்சுருக்குறாங்க. அதே ஆமை தான், வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இதுதான் இங்கே உள்ள மார்க்கெட்டுக்கும் அந்த கடைக்கு உள்ளதுக்கும் வித்தியாசம். இங்கே உள்ளுக்குள்ளே போய் பார்த்தேன், லவ் பேர்ட்ஸு பாப்பா என்ன மாதிரி சத்தம், அந்த மாதிரி கட்ட 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 கட்டந்து ஒரே சவுண்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லா பேர்ட்ஸும் அது ஸ்டைலில் இருக்குதுங்க. எல்லாத்தையும் உள்ளே பிடிச்சி பாவம் அடைச்சி போட்டு வச்சுருக்குறானுங்க. இல்லை அந்த உள்ளுக்குள்ளே ஏசி இருக்குது, ஆனால் அவங்களுக்கு ஏசி கூலும் இல்லை பாவம். சில இது சோர்ந்துட்டு உட்காந்துருக்கு, சில இது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. இது பாவம் எல்லாமே நல்லா அழகழகான குருவிகள். ஜோடி 2 தினாரு, 1 தினாரு, 5 தினாரு, 10 தினாரு இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஜோடி வந்து 5 தினாரு 6 தினாரு வரும். இந்த மஞ்சள் கிளியெல்லாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்குது. இது 2 ஜோடி இருக்குது. அடுத்து பார்த்தா இது ஒரு ஜாதி கிளியாக இருக்குது. சிட்டுக்குருவி சைஸ்லாம் இருக்குது. சிட்டுக்குருவி மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது கலராக இருக்குது. இங்கிட்டு பார்த்தாக்க அதே சைஸில் பெரிய கிளி. நம்ம காக்காங்க, காக்காவை பாருங்கள், கத்தமுன்னு சொல்லுவாங்க, ஆனால் கத்த மாட்டேங்குதுங்க. கா 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 ஆமாம், அப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து பாவம். இதெல்லாம் பாவம் இல்லையா? எல்லாத்தையும் பிடிச்சி அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் காக்காலாம் யாரும் வாங்கிட்டு போகிறாங்களா என்னன்னு தெரியல.
இது என்னங்க இது? பார்த்தாக்கா வந்து பள்ளி மாதிரி இருக்குது, ஆனால் அது பெருசாக இருக்குது, மரப்பள்ளி மாதிரி இருக்குது. இது லவ் பேர்ட்ஸு. இந்த இன்னும் காக்கா நிறையா கூண்டுக்குள்ளே நிறையா இருக்குது. பார்க்க பாவமாக இருக்குது. பாவம் உண்மையிலே பாவங்கள் தான் காக்காலாம். அப்படியே அதை விட்டு வெளியே வந்தாக்கா அந்த நம்ம காஸ்கோ விளையாடுமில்ல, விளையாடுறதுக்குள்ளே ஜாமான்லாம் தொங்க வச்சுருக்காங்கல்ல, அங்கே பெட் ஜோனில் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அங்கே விலை கூட, ஆனால் இங்கே விலை கம்மி. இதுதான் வித்தியாசம். அங்கே உள்ளுக்குள்ளே இருக்குது, இங்கே வெளியே கிடக்கு. அவ்வளோ தான் வித்தியாசம், வேறு ஒரு வித்தியாசமும் கிடையாது. அந்த பாருங்கள் எல்லாம் அழகாக இருக்குது, அங்கே உள்ள மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே கொஞ்சம் டிசைனாகவும் நல்லா நிறையா இருக்குது. இங்கே ஏதோ ஒரு சில டிசைனுங்களும் இங்கே வச்சுருக்குறாங்க. இந்த பாவம் தூங்கிக்கிட்டு இருக்குது. எல்லா குருவியும் வெளியே விட்டுருக்குறாங்க. பறக்க மாட்டேங்குது. இன்னத்துக்கு பறந்து போகணும், நமக்கு தான் சாப்பாடு இருக்குது, நாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் சோம்பேறி ஆக்கிட்டானுங்க போல தான் தெரியும். கிடைக்கவே இல்லை. ஆமாம், அது வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணணுமா. ஆமாம், அது வந்து ஆன்லைனில் புக் பண்ணால் தான் அது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி கம்பு உட்கார்றது, அந்த குருவி உட்கார்றது. இது வந்து இந்த ஓல்டு சூக், குவைத்தில் ஓல்டு சூக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் பின்னால் இருக்குது பார்த்தீங்களா, நான் காட்டினேன். உள்ளுக்குள்ளே குருவி, காக்கா, ஆமை, நரி, நாய் எல்லாமே இருக்குது. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் சேட்டை கூட ட்ராவல் பண்ணுங்கள். சேட்டை ட்ராவலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, see you. கணத்தை எதத்தோட கிடைக்காம நான் அப்படியே வண்டியில் ட்ராவல் பண்ணி நான் வீட்டுக்கு போயிட்டேங்க. வீட்டுக்கு போயிட்டு இதை எப்படியாவது கண்டே பிடிக்கணும்னு சொல்லிட்டு, நாளைக்கு எப்படியாவது செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு வைராக்கியத்தோட வீட்டை நோக்கி போயிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, நாளைக்கு நம்ம கார்பெண்டர் கடைக்கு போனால் என்ன அப்படின்ட்டு அங்கே போயிட்டு வாங்குறோங்க. மக்களே, எடுத்தாச்சு நம்ம காஸ்கோக்கு உட்கார்றதுக்கு கம்பு செஞ்சாச்சு. இங்கே தான் நம்ம செஞ்சோம். செஞ்சுட்டு இந்த இப்போ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓகே, see you. இவத்தாங்க அந்த தேவதை காஸ்கோ. எங்கள் வீட்டில் ஒரு 30 வருஷமாக இருக்கா. எங்கள் பாஸுக்கு அவர் ஃபாதர் gift பண்ணது. இப்போ எங்கள் பாஸ் வயசும் இதுக்கும் ஒரு 2-3 வயசு தான் டிஃப்ரெண்ட்டு. ஆள் என்னை பார்த்தோன்னே அப்படியே அவளுக்கு வெக்கம் வந்துடுச்சுது. பாருங்கள், கூப்பிட்டேன், வா உனக்கு உட்கார்றதுக்கு கம்பு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. பார்த்தா இங்கிட்ட என் பேரை சொல்லுவா. ஆமாம், வெக்கத்தை பாரு, அட ஒளிரா கள்ளச்சி இவ.